ஒரு ரொம்ப பாப்புலர் அமெரிக்கன் கார்ட்டூன் சீரீஸ் இருக்கு. 1989ல ஸ்டார்ட் ஆன இன்னும் வேர்ல்டு ஃபுல்லா பார்க்குற அனிமேட்டட் சீரீஸ். அதுல மெயின் கேரக்டர் ஒரு மிடில் கிளாஸ் அங்கிள் மாதிரி இருப்பாரு. ஒரு எபிசோட்ல அவர் ஃபியூச்சருக்கு 1000 வருஷம் அப்புறம் போயிடுவாரு. டைம் ஜம்ப் காமெடி செட்டப். அதுல ஒரு சீன் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். நான் பல வருஷம் முன்னாடி ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணியிருந்தேன். ஃபியூச்சர்ல பேங்க்குக்கு போய் செக் பண்ணும்போது அவர் மறந்து போன 93 சென்ட்ஸ் 2.25% இன்ட்ரெஸ்ட் 1000 வருஷத்துல 4.3 பில்லியன் ஆயிருக்கும். காமெடி சீன் தான், ஆனா அந்த சீன் சொல்ற உண்மை ரொம்ப பெருசு. 10,000 ரூபாய் முதலீடு 50 லட்சம் ரூபாய் வரை. டைம் டிராவல் மேஜிக். 1000 வருடம் கழிச்சு ஒரு பிரபலமான கார்ட்டூன் சீரீஸ். அதில் ஒரு நபர் 1000 வருடங்கள் கழித்து எதிர்காலத்தில் கண் விழிக்கிறார். நம்ம ஊரு சினிமா மாதிரி, இன்று நேற்று நாளை படம் மாதிரி டைம் டிராவல். 24 படம் மாதிரி காலத்தை மாற்றும் வித்தை. நேரம் மாறினா பணத்தின் மதிப்பும் மாறும். மறந்து போன 93 சென்ட்ஸ் 4.3 பில்லியன் கரண்ட் வேல்யூ. 1000 வருடத்துக்கு முன்னாடி பேங்க்ல விட்டுட்டு போன சில்லறை காசு, வட்டியோ சேர்த்து இப்போ பல மில்லியன்ஸ். பணம் முக்கியம் இல்ல, நேரம் தான் முக்கியம். நமக்கு 1000 வருடம் தேவையில்லை. 22 வயசுல வேலை, 58 வயசுல ரிட்டையர்மெண்ட். வெறும் 36 வருடம் போதும். ஒரே ஒரு முதலீடு 10,000 ரூபாய். இது ஒரு சாதாரண சிட்டி லிமிட் பேங்க் அக்கவுண்டின் மினிமம் பேலன்ஸ். இதை 36 வருடம் தொடாமல் வைத்தால் என்ன ஆகும்? சேவிங்ஸ் அக்கவுண்ட் 3%. 36 வருடம் கழித்து 28,284 ரூபாய். 1 மடங்கு வளர்ச்சி மட்டுமே. ரூல் ஆஃப் 72. 72 divided by return percent is equal to doubling years. Fixed deposit 6%. 36 வருடம் கழித்து 80,000 ரூபாய். 3 மடங்கு வளர்ச்சி. குட் இன்வெஸ்ட்மெண்ட் 12%. 36 வருடம் கழித்து 6,40,000 ரூபாய். 6 மடங்கு வளர்ச்சி. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. 3% 28,284 ரூபாய். 6% 80,000 ரூபாய். 10% 3,20,000 ரூபாய். 12% 6,40,000 ரூபாய். 15% 12,80,000 ரூபாய். 18% 51,20,000 ரூபீஸ். உங்கள் டேபிள்ல ஒட்டி வைங்கள். 36 வருடம் கழித்து 51,20,000 ரூபாய். 50 லட்சமா? வித்தியாசத்தை பாருங்க. அதே 10,000 ரூபாய், அதே 36 வருடம். 28,284 ரூபாயிலிருந்து 80,000 ரூபாயாக, 6.4 லட்சமாக, 51.2 லட்சமாக. பணம் முக்கியம் இல்ல, டைம் பிளஸ் ரேட் பர்சன்ட் தான் முக்கியம். எதில் போடுறீர்கள், எவ்வளவு காலம் விடுகிறீர்கள், அதுதான் உங்கள் ஃபியூச்சர். ஒரு 10,000க்கே இவ்வளவுனா, மாசம் 10,000 ரூபாய் SIP போட்டா என்ன ஆகும்னு கால்குலேட்டர்ல போட்டு பாருங்க. நமக்கு தேவை 36 வருடங்கள். இது வெறும் பணம் அல்ல, இது ஒரு விதை. கடைசி சில வருடங்களில் தான் மேஜிக். அமௌண்ட் முக்கியம் இல்ல, ரிட்டர்ன் பர்சன்டேஜ் பிளஸ் டைம் தான் முக்கியம். நீங்க எங்க வச்சிருக்கீங்கன்னு தான் உங்கள் ஃபியூச்சர் வேல்யூ டிசைட் ஆகுது. சேவிங்ஸ், FD, ஈக்விட்டி. அந்த கார்ட்டூன்ல 1000 வருடம் காத்திருந்தது. நம்ம கிட்ட 36 வருடம் போதும்.